ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நாய்களுக்கு எதனால வாந்தி வருது, வாந்தி எடுத்தால் அந்த நாய்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக வாந்தி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபுட்டு ஒத்துக்காமல இருக்கலாம், இல்லை ஏதாவது நோய்கள் வந்திருந்ததுன்னா அந்த வாந்தி வரும். வாந்திங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நோய் கிடையாதுங்க, அது ஒரு அறிகுறி. இப்போ வாந்தி எடுத்துகிட்டே இருக்குது, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு 24 மணி நேரத்துக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா சில நாய்களுக்கு நம்ம தண்ணி கொடுத்தா கூட திரும்பவும் வாந்தி வர வாய்ப்புகள் இருக்குது. சாப்பிட சொல்லி கம்பல் பண்ணக்கூடாது, எந்த சாப்பாடையும் திணிக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐஸ் கட்டியை கொடுக்கணும். இப்போ திரும்ப வாந்தி பண்ணிட்டு இருக்கும்போது நாய்களுக்கு நீர்ச்சத்து உடம்புல குறையும். ஸோ நம்ம ஐஸ் கட்டி அது நக்கும்போது அந்த நீர்ச்சத்தை பேலன்ஸ் ஆகும். அப்படி நக்கல அப்படின்னா அதுக்கு வாய்க்குள்ள ஒரு ஐஸ் கட்டி கியூபை நம்ம போட்டோம் அப்படின்னா அது மூலமாக நம்ம நீர்ச்சத்தை பேலன்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம டேப்லெட் வாந்திக்குள்ள டேப்லெட்டோ இல்லை சிரப் ஃபார்மட்டோ கொடுக்குறோம் அப்படின்னா அதுவும் கூட வாந்தியை தான் வருமே ஒழிய வாந்தி கண்ட்ரோல் ஆகாது. அதுக்கு பதிலாக நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பிளைனான வெண்ணிலா ஐஸ்கிரீம்ஸ் கூட கொடுக்கலாம். அதுவும் வாந்தி எடுக்குது ஐஸ்கிரீம் சாப்பிட்டதும் அப்படின்னா நம்ம அதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஏதாவது உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணி இன்ஜெக்ஷன் ஃபார்மட்டில் மருந்து கொடுக்குறது நல்லது.